எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு ஏதோ கோபி மஞ்சூரியன் மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸ்வீட் கார்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு நம்ம ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சியில் எதையுமே ஊற வச்சு அரைக்கணுன்றது கிடையாது. முக்கியமாக இந்த ஸ்வீட் கார்னையுமே அரைக்கணுன்றது கிடையாதுங்க. முழுசாக அப்படியே உதுத்து விட்டுட்டு கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு காரம் சேர்த்து நீங்கள் இந்த பக்கோடா செஞ்சு பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்வீட் கார்ன் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஸ்வீட் கார்ன் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒன்றொன்னா ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி உதுத்துட்டு இருக்க வேண்டாங்க. ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்னில் தண்டு பகுதி எங்கே முடியுதோ அந்த இடத்துலேருந்து நீல வாக்கில் நம்ம அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்தோம்னா எல்லா ஸ்வீட் கார்னும் நல்லா உதிர்ந்து கொடுத்துரும். ஸ்வீட் கார்ன்லாம் உரிக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை வச்சு கூட நீங்கள் தாராளமாக உதுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீல வாக்கில் வச்சு கட் பண்ணுறேன். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஸ்வீட் கார்ன் முழுக்கவே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நான் கட் பண்ணுறதை பார்த்துட்டே வாங்க. நீல வாக்கில் வச்சு எங்கே அந்த தண்டுலேருந்து ஸ்வீட் கார்ன் ஆரம்பிக்குதோ அதுலேருந்து அப்படியே கட் பண்ணுறேன். அதனால் ரொம்பலாம் வேஸ்ட்டும் ஆகாதுங்க. இப்போ நான் உதுத்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே வேணும்னு தேவைப்பட்டதுனால 1.5 ஸ்வீட் கார்னை எடுத்துட்டு இந்த மாதிரி நான் பவுலில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பவுலில் எடுத்து போடுறப்ப பார்த்தீங்கன்னா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கு இல்லையா ஸ்வீட் கார்ன், அதை கையால் அப்படி உதுத்து விடுங்க முதல்ல. அந்த மாதிரி உதுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம பக்கோடாவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு முதல்ல உப்பு சேர்த்துக்கணும். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இந்த ஸ்வீட் கார்னில் நிறைய நீர்த்தன்மை இருக்குங்க. இந்த உப்போடு சேர்த்து நம்ம கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா அந்த ஸ்வீட் கார்ன் அப்படியே 1-2 உடஞ்சி வருங்க. இந்த மாதிரி கையால் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைய முடியல அப்படின்னா மேஷர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மசிச்சா போதும். நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டால் கூட அந்த பக்கோடாவோட டேஸ்ட்டே போயிடும். நீங்கள் இதே வடை செய்கிறதா இருந்தால் அந்த மாதிரி செய்யலாம். பக்கோடா செய்கிறதா இருந்தால் ஒரு ஸ்வீட் கார்னும் 1-2 உடையணும். அங்கங்கே முழு ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ தான் அந்த பக்கோடா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதே போல் கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. வெங்காயம் வேண்டாங்கிறவங்க கொஞ்சமாக முட்டைக்கோஸை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணுங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதையே நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகா கூட பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. அந்த மாதிரி மிளகாத்தூளை குறைச்சிட்டு பச்சை மிளகா சேர்க்குறப்போ ரொம்ப டார்க் கலராக இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பைண்டிங் பண்ணுறதுக்கு கடலை மாவு சேர்க்கணும். கடலை மாவு எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் 2 டீஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்க்கணும். எந்த அளவுக்கு சேர்க்கணுங்கிறதையும் சொல்கிறேன். இந்த மாதிரி 2 டீஸ்பூன் கடலை மாவை அந்த 1.5 ஸ்வீட் கார்னுக்கு சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். பிசைய திரும்பவும் அந்த ஸ்வீட் கார்னில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும். நல்லா உங்களுக்கு அந்த கடலை மாவு பைண்டிங் ஆகும். இப்போ அடுத்த 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எப்படி வெங்காய பக்கோடா, அதாவது வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி உப்பு போட்டு நல்லா பெசரி அது நீர்த்தன்மை கசிஞ்சப்புறம் நம்ம கடலை மாவை எப்படி சேர்ப்போமோ அதே போல் தாங்க சேர்க்கணும். எக்ஸஸாக நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துக்கூடாது. இப்போ 4 டீஸ்பூன் சேர்த்தேன் இல்லையா, இன்னும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ 1.5 ஸ்வீட் கார்ன் எடுத்தால் 6 டீஸ்பூன் கடலை மாவு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாதான் அந்த ஸ்வீட் கார்னில் இருக்க நீர்த்தன்மையெல்லாம் வெளியே வந்துட்டு நல்ல கடலை மாவு இந்த ஸ்வீட் கார்ன் மேலே கோட்டிங் ஆகும். அப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப நமக்கு தனித்தனியாக ஸ்வீட் கார்ன் உதிர்ந்து போகாமல் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்தாச்சு. இன்னும் கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 1.5 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்தா தான் நல்லா மேலே மொறுமொறுப்பாக இருக்கும். அரிசி மாவும் சேர்த்து பெசரி வச்சுட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் அப்படியே இதை நம்ம ஊற விடலாம். இப்போ நான் ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்குது. இப்போ நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலெலாம் எடுத்தால் கலர்லெஸ்ஸாக இருக்கும். கலர்லெஸ்ஸாக இருக்கிற எந்த ஒரு ஆயிலுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த பக்கோடா கிள்ளி கிள்ளி போடணுங்க. எப்படி நம்ம வெங்காய பக்கோடாவை கிள்ளி போடுவோமோ அது மாதிரி போடணும். நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி போடக்கூடாது. ஒன்று கூட பிரிஞ்சு போகாதுங்க. அந்த கார்ன் பார்த்தீங்கன்னா நல்லா கடலை மாவு அரிசி மாவோட கோட்டிங் ஆகிட்டு நம்ம எப்படி கிள்ளி போட்டிருக்கோமோ அதே போல் பொரிஞ்சு வருங்க. இந்த பக்கோடா போட்ட உடனே ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்ல எண்ணெயில் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கரண்டி ஓரங்கள்லேருந்து மெதுவாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த பக்கோடா எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயில் பொரியறப்ப படப்படன்னு கொஞ்சம் வெடிக்கும். அதெல்லாம் நம்ம பயப்படணுன்றது கிடையாது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கரண்டியால் கிளறி விட்டுட்டே இருங்க. முழுக்க நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். முழுக்க நான்
இந்த மிளகாத்தூளை சேர்த்து செய்யறதுனால நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. நீங்கள் இந்த மிளகாத்தூளை கம்மி பண்ணிட்டு பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக நார்மலாக வெங்காய பக்கோடாலாம் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது உங்கள் விருப்பம். நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் சேர்க்குறதோ இல்லை பச்சை மிளகா சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் சரி. இப்போ 2வது முறை திரும்பவும் நான் அந்த பக்கோடாவை கிள்ளி போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2வது முறை செய்கிறப்ப இன்னுமே நல்லா மாவு வந்து ஸ்வீட் கார்னோட கோட்டிங்காக இருக்கும். கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகலை பாருங்கள். அந்த ஆயில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அங்கங்கே உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் பிரிஞ்சு போகாமல் நம்ம எப்படி நம்ம கிள்ளி போடுறோமோ அதே மாதிரி சேர்ந்துட்டா மாதிரி உங்களுக்கு அந்த பக்கோடா கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கடைகள்லையுமே காய்கறி கடைகளில் ஸ்வீட் கார்ன் வருஷம் முழுக்க கிடைக்கிது. பஜ்ஜி போண்டா பக்கோடான்லாம் நம்ம செய்கிறோம். அவசியம் இந்த ஸ்வீட் கார்னை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கோடா செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் பசரி வச்ச ஸ்வீட் கார்ன் எல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் எண்ணெய் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட உங்களுக்கு அலண்டு போகாது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு கெச்சப்பை வச்சு சாப்பிட்லாம், அப்படியும் சாப்பிட்லாம். மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் சாப்பிட்றப்ப அந்த ஸ்வீட் கார்னோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அவசியம் இந்த வீடியோ பார்த்த உடனேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.